நண்பர்களே, அடுத்ததாக கொஞ்சம் முன்னமே வீட்டுக்கு போகணும். அவங்களுடைய காலையிலேருந்து அவங்க வகுப்பு எடுக்கிற வேலைகளில் மூழ்கிட்டு ரொம்ப சோர்வாகவே வந்தாங்க. நாளைக்கும் இருக்குது. அவங்க வர பர்ஸை வேறு தொலைச்சிட்டாங்க. அந்த டென்ஷன் எல்லாம் அவங்க ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. ஆனாலும் சோர்வாகவே இருக்காங்க. முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதனால் கீதாவை எப்போவுமே எங்கள் கூட்டத்தில் கடைசியாக தான் பேச வைக்கிறது. இன்றைக்கி அவங்கள முன்னாடியே போகணும். கீதாவையும் இந்த கூட்டத்துக்கு அறிமுகம் பண்ண வேண்டியதில்லை. எனக்கு பெரியார் சுயமரியாதை சமதர்மம் நூலின் மூலமாக தான் அறிமுகப்படுத்தினாங்க. அந்த நூல் வெளியிட்ட அடுத்த நாள் அவங்களுக்கு நினைவு இருக்காது. ஆர்எஸ்எஸ்ஐ ஸ்டெயின் பாதிரியாரை கொன்று இருந்தது, பிஜேபி கொன்னுது. அந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்யணும், அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக பிஜேபி பண்ணுற ஒரு இதுக்கோ எதிராக இவங்கோ அப்போதைய நிறப்பெருக்கை ரவிக்குமார் எல்லாரும் உட்காந்து ஒரே இதில் பேசிக்கின்னு இருந்தோம். இவங்களே நான் அந்த புத்தகத்தை ஏறக்குறைய ஒரு வாரத்தில் படித்த பிரமிப்பில் இவங்களையே சுற்றி பார்த்துக்கின்னு இருந்தேன். நான் அப்போ அன்னையிலேருந்து கீதாவோட ஆய்வு எழுத்து பணியின் மீதான அதே மாதிரி அதை எனக்கும் மதிக்கும். ஏறக்குறைய தலித் அரசியலில் தலித் முரசு மாதிரி எல்லா தலித்தியத்தையும் பேசக்கூடிய ஒரு ஆளுமை, அருந்ததியர்களுடைய இஷ்யூவையும் சேர்த்தே கவனத்தில் எடுத்துக்கின்னு பயணம் பண்ணுறத ஒரு தலித் அரசியலோட கடப்பாடாக வச்சுக்கின்னு இருக்கிற ஒரு மதிப்பிற்குரிய ஆய்வாளர், பெண்ணியலாளர் தோழர் கீதாவை பேச. நீல்ஸும் அமுதாவும் சென்னையில் இருக்கக்கூடிய மிகவும் நான் ரசிக்கக்கூடிய இணையர்கள். குறிப்பாக அமுதா மேலே எனக்கு மிகுந்த பாசம் எப்போதுமே. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சூழலில் கருப்பு பிரதிகள் உருவாச்சு, கருப்பு பிரதிகள் தொடங்கப்பட்ட காலத்தில் சாதி எதிர்ப்புக்குன்னு ஒரு தீர்க்கமான ஒரு பதிப்பகம் இல்லை. தொடர்ந்து அந்த விஷயத்தை முன் வச்சு முடியுதோ முடியலையோ நிறைய விஷயங்களை அவங்க கொண்டு வரதை நான் எப்போவுமே ரொம்ப மரியாதையோடவும் முக்கியமான வேலையாகவும் தான் நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஒரு சமயம் நான் நினைப்பேன், தமிழ்நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு பின்னான பதிப்பு வரலாறு எழுதும் பொழுது நீலகண்டன், அமுதா போன்றவர்கள் தொடங்கிய முயற்சியினுடைய பின்னணி, இங்கே உள்ள அரசியல் சமூக சூழல் எப்படி அதை சாத்தியப்படுச்சிச்சு, எப்படி அந்த அரசியல் சூழலுக்கு அவங்க முகம் கொடுத்து வேறு திசைகளில் நிறைய வேலைகளை தொடங்கினாங்கன்னு எழுதணும்னு எனக்கு ஆசை எப்போவுமே. ஒரு காலத்தில் நம்ம செய்ய முடியாட்டியும் யாராவது செஞ்சால் அது நல்லாயிருக்கும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளாக நான் பார்க்குறேன். மதிவண்ணனுடைய கவிதைகள் எனக்கு ஆரம்பத்திலிருந்தே நெறிந்து தோட்டத்திலிருந்தே எனக்கு தெரியும். இது 2 விதத்தில் நான் அதுக்குள்ளார போயிருக்கிறேன். ஒன்று, ஒரு கவிஞராக அவர் எழுதக்கூடிய விஷயங்களை அவருடைய அரசியல் நிலைப்பாட்டோடு தொடர்பு படுத்தி புரிஞ்சுக்கிட்டது ஒரு விதம். மற்றொன்று, ஒரு மொழிபெயர்ப்பாளராக ஒரு கவிஞனை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த கவிஞனுடைய அந்த உலகத்துக்குள்ளே நம்ம ரொம்பவும் மரியாதையோடய நுழைய வேண்டிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்குது. அதே நேரத்தில் மதியனுடைய கவிதை உலகத்துக்குள்ளே லேசில் நுழைஞ்சிட முடியாது. அது ரொம்பவும் நம்மை நாமே பல நிலைகளை தயார்படுத்திக்கிட்டு தான் நம்ம போக வேண்டியிருக்குது. மொழி ரீதியாகவும் சரி, பண்பாட்டு ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி. அவர் நமக்கு எதையும் லேசாக்குறது கிடையாது. அப்போ அந்த வேலைங்கிறது ரொம்பவும் ஒரு சுவாரஸ்யமான, நமக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய வேலையாகவும் இருக்குது. ஆனால் அதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு என்னென்னா, அந்த கவிதை உலகத்தை முழுமையாக நம்மால் உள்வாங்கிக்க முடியுது. அதில் யோசிக்க முடியுது. திரும்ப திரும்ப படிக்கும்போது புது புது விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது. இப்போ மதியம் அங்கே அரசியல் பேசியிருக்கிறோம், ஆர்கியூ பண்ணியிருக்கிறோம், தலித் முரசு ஆஃபீஸில் உட்காந்து நிறைய விஷயங்களை பிச்சு பார்த்துருக்குறோம். அவரை ஒரு எழுத்தாளராக, சமூக விமர்சகராக, கள செயல்பாட்டாளராக நமக்கு எல்லாருக்குமே தெரியும். உள்ஒதுக்கீடு சம்மந்தமாக அவர் எவ்வளோ விஷயங்கள் எழுதியிருக்கிறாரு, அந்த காலகட்டத்தில் அது எவ்வளோ முக்கியமாக இருந்துச்சுங்கிறதெல்லாம் நமக்கு இன்றைக்கி நிறைய பேர் அதை மறந்துருப்பாங்க. அது மிக முக்கியமான ஒரு வேலையாக அது இருந்துச்சு அந்த காலத்தில். அதற்கு பிறகு அவர் தொடர்ந்து
தலித்திய அரசியலில் வந்து விடுபட்ட இடங்களை நிரப்பிக்கிட்டே வந்திருக்கிறாரு. இங்கே அம்பேத்கரை பற்றி மிக மோசமான அவதூறுகள் பரப்பப்பட்டு 4-5 வருஷத்துக்கு முன்னால் இல்லை, அதற்கு வந்து இவ்வளோ பெரிய நூல் ஒன்று எழுதியிருந்தார். இவர் பேசும்போது இதை அவங்க கவனிக்கலை, அதை இவங்க கவனிக்கலை, நாங்கள் அம்பேத்கர் பற்றிய நூலும் கவனிக்கப்படலை. அது வந்து படிக்கிறாங்களா இல்லையாங்கிறத காட்டிலும் அது தான் செய்யாவிட்டால் யாரும் செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு மனத்தின்மையோடு அவர் எழுதுறதை நான் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாக வந்து பார்க்குறேன். அதே மாதிரி சக்கிலியர் வரலாறு. ஆனால் இது எல்லாம் கடந்து அவர் ஏன் கவிதை எழுதுறாரு? இந்த வேலைகள்லாம் வந்து ஒருத்தருக்கு வந்து நிறைய நேரம் எடுக்கும், அதை செஞ்சிட்ருக்கிறாரு. ப்ளஸ் களத்தில் வேலை செய்கிறாரு, மக்களை ஒன்று திரட்டுறாரு, மனுக்கள் கொடுக்குறாரு, போராடுறாரு. இதற்கிடையில் கவிதை ஏன் எழுதணுங்கிற கேள்வி வந்து நான் முக்கியமான கேள்வியாக நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கவிதை எழுதும்போது அதில் நம்ம என்ன சொல்ல முடியுது, மற்ற வடிவங்களில் சொல்ல முடியாத விஷயத்த ஒரு கட்டுரையிலையோ அல்லது ஒரு ஆய்வுரையிலையோ அல்லது ஒரு வரலாற்று ஆய்வுலேயோ அல்லது ஒரு மேடை பேச்சிலையோ சொல்ல முடியாத விஷயங்களை வந்து எப்படி கவிதை சொல்லுது? ஏன் அந்த கவிதை என்ற அந்த வடிவத்தை வந்து அவர் வந்து கைவிடாமல் தொடர்ந்து வந்து அதில் வினையாற்றிக்கிட்டே இருக்கிறாருங்கிறது எனக்கு முக்கியமான கேள்வியாக இருக்குது. வந்து ஏன் முக்கியமாக நான் நினைக்கிறேன்னா, ஒன்று வந்து நாம் இன்றைக்கு வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மை சுற்றிய நிறைய விஷயங்கள் மலினப்பட்டே போயிட்டுருக்குது. நம்ம பார்க்குறோம் கண்கூடாகவே. ரொம்ப ஒரு ஆழமான செறிவான ஒரு வரலாற்று நினைவு என்பது வந்து துண்டு துக்காணி ஆக்கப்பட்டு ஒரு மீம்ஸ் வடிவத்தில் வந்து செய்யுது. அதில் சில அதில் வந்து சில ஆக்கபூர்வமான விஷயங்கள் இருந்தாலுமே கூட அங்கே ஏதோ ஒரு மலினப்படுதலும் நடைபெறுது, நம்ம பார்க்குறோம் அதை. அதே மாதிரி நம்ம வந்து நம்முடைய இந்த சாதி எதிர்ப்பு வரலாறை பேசும்பொழுது அதற்குன்னு வந்து ஒரு சட்டகத்தை உருவாக்கி வச்சுக்கிறோம். அதுக்குள்ளே சில விஷயங்களை பேசுகிறோம், பல விஷயங்களை பேசுறதில்ல. அங்கேயும் மொழி வந்து காயப்படுது. சுயமரியாதை இயக்கத்தில் வந்து நாங்கள் அதை பற்றி ஆய்வு செய்த காலகட்டத்தில் என்னை மிகவும் ஈர்த்த விஷயம், அந்த மொழி என்ற விஷயத்தில் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறாங்க அந்த ஆரம்பகால செயல்பாட்டாளர்களும் எழுத்தாளர்களும். இப்போ பெரியாரை பற்றி நம்ம பல விஷயங்களை பேசுகிறோம். பெரியார் எப்படி ஒரு ரொம்ப சிறந்த ஒரு மொழியாளராக இருந்திருக்கிறாரு. அவர் காயின் பண்ண வார்த்தைகள், சொற்றொடர்கள், புது புது விஷயங்கள். இப்போ நானும் என்னுடைய தோழி சாலை செல்வமும் அவர் வந்து திருமணத்திற்கு பயன்படுத்திய சொற்றொடர்களை தேடிக்கிட்டு போனோம். ஒரு மாதிரி 13 சொற்றொடர்கள் எங்களுக்கு கிடைச்சிச்சு. தேடிக்கிட்டு போனால் இன்னும் நிறைய கூட கிடைக்கும். அப்போ அந்த மொழிங்கிறது ஏன் அவ்வளோ முக்கியமானதான ஒரு விஷயமாக சாதிய எதிர்ப்பு மரபு பார்த்துருக்குது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அத்தனை சாதிய எதிர்ப்பு மரபுகளும் மொழி என்பதை மிக முக்கியமான விஷயமாக பார்த்துருக்கு. இப்போ நீங்கள் மகாத்மா ஃபூலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் முதல்ல வந்து பண்பாட்டு தளத்தில் நிகழ்த்தக்கூடிய ஒரு மிக முக்கிய உரையில் என்ன சொல்கிறாரு, மராத்திய இலக்கிய சம்மேளனத்துக்கு வந்து அவருக்கு அழைப்பு விடுக்கப்படுது. நான் வந்து அங்கே என்ன பேச போகிறேன், நீங்கள் பேசக்கூடிய அந்த மராத்திய மொழிக்கும் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் நாங்கள் வந்து முன்னிறுத்தி செயல்படக்கூடிய களத்திற்கும் பண்பாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதையே ஒரு உரையாக்கி வந்து அவர் பேசுகிறாரு வந்து. அப்போ அந்த மொழி உருவாக்கத்தில் புதுமைகளை புகுத்த வேண்டும் என்ற அவர்கிட்ட இருக்குது. அவர் வந்து கதை பாடல்கள் எழுதுகிறாரு, ரொம்ப முக்கியமாக உரைநடையில் நிறைய புதுமைகளை கொண்டு வர்றாரு. அப்போ அந்த மொழிங்கிறத அவர் ரொம்ப கவனமாக பயன்படுத்துறதை பார்க்குறோம். அதே மாதிரி அம்பேத்கருடைய எழுத்துலையும் பெரும்பகுதியான எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் இருந்தாலுமே அந்த ஆங்கிலம் வந்து படிக்கும்போது ஒரு எளிமையான ஆங்கிலமாக நமக்கு வந்து பிடிபட்டாலுமே கூட அந்த எளிமையான வார்த்தைகளை அவர் கையாளக்கூடிய விதம் அதற்கு வந்து செறிவூட்டக்கூடிய ஒரு இதுவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ சாதி எதிர்ப்பு மரபில் மொழிக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிற ஒரு பின்னணியில் தான் நான் இன்றைக்கி மதியனுடைய இந்த தொகுப்பை அணுக விரும்புகிறேன். மொழியை வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுருக்கிறாரு. எல்லாத்தையும் பற்றி பேச எனக்கு நேரம் இருக்காது. ஆனால் ஒரு சில விஷயங்களை பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு மொழி, அதுவும் ஒரு கவிதை மொழி சொல்லக்கூடிய அரசியல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அரசியலுக்கும் அழகியலுக்கும் உள்ள தொடர்பை நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம், அதை வந்து நான் வந்து பேசலான்னு நினைக்கிறேன். இங்கே 2 விஷயம் மட்டும் நான் சொல்லிவிட்டு அதை என்னுடைய உரைக்குள்ளே போகிறேன். ஒன்று வந்து எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஆங்கில கவிஞர், அயர்லாண்டை சேர்ந்த WB Yeats. ஒரு முறை சொல்வார் வந்து, ஒரு கவிஞருடைய வேலை வந்து ஒரு கல் தச்சருடைய வேலை மாதிரி. எல்லா விதமான பருவ காலங்களையும் அவர் வந்து கல்லை உடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னுவார். கல்லை உடச்சி வந்து பிரேக் ஸ்டோன்ஸ் அண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வெதர் அப்படின்வார். உடச்சி செப்பனிட்டு தான் அவரால் வந்து எழுத முடியும். இப்போ வார்த்தைகளை கையாளுதலுங்கிறது எவ்வளோ ஒரு சிரமமான வேலை, அதற்கு எவ்வளோ ஒரு உழைப்பு தேவைங்கிறத அந்த வரிகள் வந்து உணர்த்தும். அவருடைய கவிதைகளை எடுத்துக்கிட்டோனாலே ஒவ்வொரு கவிதைக்கும் பல்வேறு வடிவங்களை கொடுத்துட்டு கடைசியில் ஒரு வடிவத்தை வந்து ஏற்றுக்கிறார். அவர் வாழ்நாள் பூரா ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறார் அவருடைய கவிதைகளை. ஸோ அப்படி ஒரு கவிஞர் வந்து மொழிக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கும்போது எனக்கு எப்போவுமே மதிய படிக்கும்போது அதுதான் வந்து எவ்வளவு கவனமாக இந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
எதுவுமே வந்து ஒரு எதேச்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது வந்து ஒரு கருத்தை சொல்வதற்காக மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தையாக இல்லாமல் அந்த வார்த்தை வேற என்னமோ ஒன்று செய்யுது. அந்த வேற என்னமோ செய்கிற விஷயம் என்னங்கிறத பற்றி தான் நான் வந்து பேச வந்து விரும்புகிறேன் இன்னைக்கு. அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மிக முக்கியமான ஒரு வரலாற்று அறிஞர், தத்துவ அறிஞர் வால்டர் பென்யாமின்னு சொல்லிட்டு ஜெர்மனியை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு முறை சொன்னார், நான் வந்து ஒரு என்னுடைய கனவு புத்தகமாக எது இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, அதாவது அவர் எழுத விரும்பிய கனவு புத்தகம், எனக்கு பிடித்த இலக்கிய மேற்கோள்களை எல்லாம் மட்டுமே இணைத்து நான் ஒரு புத்தகத்தை வந்து எழுத விரும்புகிறேன்னு. உண்மையிலேயே சொல்லப்போனால் என்னுடைய உரையை வந்து நான் அப்படி தான் இன்றைக்கி வடிவமைக்கணும்னு நினச்சேன். மதியனுடைய கவிதைகள்லேருந்து அப்படியே நிறைய வரிகள் எடுத்து ஒரு உரையாக கொடுக்கணும்னு. ஆனால் அது ஆரம்பித்த போது எவ்வளோ பெரிய வேலைன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் நான் ஒரு ஷார்ட்கட் எடுத்துட்டேன். அது செய்யாமல் சில விஷயங்களை மட்டும் நம்ம வந்து வலியுறுத்தி பேசலாம் அப்படின்ட்டு நான் அது மட்டும் வந்து செய்யலான்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், மதிவதனனை படித்த எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து அவருடைய கோபம், அவருடைய ஆவேசம், மரபை அவர் வந்து ஒரு எள்ளல் தொனியோடு அணுகக்கூடிய ஒரு போக்கு. இந்து மதத்தை வந்து அவர் வந்து நம்ம வந்து இந்து மதத்தை பற்றிய விமர்சனம் தமிழ்நாட்டில் நமக்கு புதுசு கிடையாது. பெரியார் மரபிலிருந்து எல்லாரும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்கிற ஒரு விஷயம். ஆனால் மதி செய்யக்கூடிய வேலை வந்து ரொம்பவும் அலாதியான ஒரு வேலையாக எனக்கு தோணுது. எப்படின்னா, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஓட்டை உடைசலை காட்டுறது ஒன்று, அது வந்து பகுத்தறிவுக்கு ஒத்து வராதுன்னு சொல்கிறது இன்னொரு முறை வந்து. ஆனால் இங்கே நாகரிகம், பண்பாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மை பற்றிய ஒரு உயரிய மனப்பான்மையோடு நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்ல, பேசி பேசி அரசியல் ரீதியாக நம்மளால் அதை உடைக்க முடியுது. ஒரு இந்துத்துவ அரசியலுடைய மாயமாலங்கள், பொய்களை நம்மளால் அம்பலப்படுத்த முடியுது. ஆனால் நமக்கு கண் முன்னால் இலக்கியமாக, சிலையாக, இசையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளை அறியாமலே நம்ம ரசிக்கிறோம். ஏன்னா அதில் ஒரு அழகுத்தன்மை இருக்குது. ஆனால் இந்த அழகுத்தன்மையை அங்கீகரிக்கிற அதே ஒரு ஒரு நேரத்தில் இந்த அழகுத்தன்மைக்கும் அந்த அழகுத்தன்மையை வந்து எது அடிப்படையாக வந்து இது இருக்குது அப்படிங்கிறதுக்கும் அவர் வந்து ரொம்ப அருமையாக ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துகிறார். அதை நான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். அப்போ அந்த மரபுங்கிற விஷயத்தை முழுசாக உள்வாங்கிக்கிட்டால் தான் அதை வந்து நம்மளால் செய்ய முடியும். போகிற போக்கில் நாம் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட முடியாது. வந்து இப்போ நீங்கள் சுயமரியாதை இயக்கத்தில் வந்து திருவிளையாடல் புராணத்தையோ கம்பராமாயணத்தையோ மற்ற விஷயங்களையோ அவங்க விமர்சனம் பண்ணும்போது அவங்களுக்கு அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை செய்கிறாங்க. குருசாமி போன்றவர்களுக்கு அது அத்துப்படி, அது முறையாக படித்தவங்க அவங்க அது எல்லாத்தையுமே. ஸோ அந்த பின்னணியிலேருந்து அவங்க செய்கிறாங்க. வெறும் கருத்தை மட்டும் எடுத்து அவங்க செய்கிறதில்ல. மதியினுடைய எழுத்தில் நம்ம அதை பார்க்க முடியுது. அவருக்கு சங்க இலக்கியமும் தெரியும், பக்தி இலக்கியமும் தெரியும், படிச்சிருக்கிறார் எல்லாத்தையும். அந்த சுவையை வந்து வேற ஒரு சுவையாக மாற்றுறார். அந்த மாற்றுவதன் மூலமாகவே ஒரு அரசியலை வந்து நமக்கு வெளிப்படுத்துறதா நான் வந்து பார்க்குறேன். இப்போ அதை நம்ம பல நிலைகளில் பார்க்கலாம். இப்போ எனக்கு பிடிச்ச சில கவிதைகளை மட்டும் வால்டர் பெஞ்சமின் மாதிரி என்னால் வெறும் மேற்கோள்களை மட்டும் வச்சு செய்ய முடியாது. ஆனால் அது எப்படி அதை செய்கிறாருங்கிறத வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச கவிதையாக இருக்கலாம். கட்டி தொங்க விட்ட ஓணான் சடலமாய் ஊசலாடி கிடக்கிறது, அங்கமெல்லாம் குறைந்த அழுகு தொழு நோயாராய் ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் என்ற வரிகள் மாட்டுக்கரியின் சுவையும் பலமும் அறியாது புழுப்பூச்சிகள் தின்று மீந்த செடி செத்தை பயிர் பச்சைகளை தின்று பிழைத்து நாவு கரசன் என பேர் மட்டும் வைத்து கொண்டவன் நடக்க கதி இல்லாமல் விழுந்து செத்த வரலாறு சொல்ல. இங்கே வந்து ஏதோ ஒரு வகையில் பெரிய புராணத்தினுடைய சாரம், தமிழ் சைவத்தினுடைய அந்த பக்தி, இது எல்லாத்தையுமே பல விஷயங்களோட தொடர்படுத்தி நம்மகிட்ட காட்டுறாரு. வந்து இங்கே வந்து மாட்டுக்கறியை வந்து ஒரு கேவலமான உணவாக நினைக்கிறது, இந்த மாட்டுக்கறிக்கும் குறிப்பிட்ட சாதிக்கும் இடையிலான ஒரு உறவை வந்து நிலைநாட்டி அதன் மூலமாக அந்த சாதியை வந்து குறை சொல்வது. அப்போ இந்த ஒரு கட்டுக்கதைக்கு, இந்த ஒரு மரபிற்கு, இந்த ஒரு நம்பிக்கைக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரியும் இது இருக்குது. அதே நேரத்தில் வேறு ஒரு பண்பாட்டு உலகையும் நமக்கு சுட்டுவதாக இருக்குது. இப்போ அந்த வரி இருக்குல்ல, ஆவுரித்தி துன்றுவலும் புலையரேனும், அது எவ்வளோ நக்கலாக அவர் கையாளுறாருங்கிறது ஒரு பக்கம். நாவுக்கரசரை பற்றி நாவுக்கரசன் ஆயிடுறாரு நாவுக்கரசர். அப்போ இந்த விஷயங்களை வெறும் ஒரு விஷயத்தை தூக்கி போடுற மாதிரி மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஆழமாக அந்த பகுதியை ஒரு உள்வாங்கிட்டு அதை செஞ்சுருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். இது போகிற போக்கில் சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது. இந்த கதை எப்படி சொல்லப்படுது, திரும்ப திரும்ப எப்படி நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்குது, திரும்ப திரும்ப தமிழ் சைவம் எப்படி தன்னை வேறுபட்ட ஒன்றாகவும் தமிழ் அடையாளத்தின் முக்கிய வெளிப்பாடாகவும் காட்டிக்கொண்டே வந்திருக்கிறது, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம். பல விஷயங்களை வந்து சேர்த்து சொல்கிற ஒரு பாணியை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது.
ஸோ இந்த மரபோடு அவர் வந்து கொண்டிருக்கிற இந்த உறவு பார்த்திங்கன்னா அது ரொம்ப சுவாரஸ்யமானது. நிறைய கவிதைகள் அதை நீங்கள் பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் வந்து ஒரு கவிதையினுடைய ஒரு பகுதி மட்டும் நான் சொல்கிறேன். விழிமலர் விரிப்பில் விழுந்து கொஞ்சமொழி புதிர்பொருளில் கிறங்கி கிட்டே போகுங்கால் பாட்டன் தூக்கிய பீவாளியில் இருந்து ஒன்று புறப்பட்டு வந்து பொறிக்கலங்க சென்னியிலறைய நொண்டி புறமோடும் உணர்வு நடுங்களின் அதிர்வெண்ணும் அறிவாயா என்னை எழுதும் உரிமை நாட்டம் உண்டா தட்டும் நீ சொல்ல பதில் இல்லை எனில் தூரம் ஓடிப்போ எல்லாத்தையும் பொத்துக்கொண்டு. ஸோ இங்கே எவ்வளோ ஒரு மொழி பயன்பாடு இருக்குது பாருங்கள். முதல்ல வரக்கூடிய வரிகள் கிளாசிக்கல் தமிழ், அப்புறம் வந்து கொஞ்சம் உடனடியாக நமக்கு பிடிபடாத வாக்கியங்களை வந்து கொஞ்சம் கடினமானதாக ஆக்கி சில விஷயங்களை சொல்கிறாரு. அப்புறம் கடைசியில் கொலோக்கியலாக பொத்துக்கிட்டு போங்கிறாரு. ஸோ இப்படி ஒரு மரபு என்பதை வந்து உடைப்பது என்பது வந்து அந்த மரபை விமர்சனம் செய்வது மட்டுமல்ல, அந்த மரபு வந்து எதையெல்லாம் அடக்கி ஒடுக்கி சின்னாபின்னமாக்கி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது என்பதை காட்டுவதும் கூட. ஸோ அந்த கவிதையில் மாட்டுக்கறி வந்த மாதிரி இங்கே வந்து பாட்டன் தூக்கிய பீவாளி வருது. எதையெல்லாம் இந்த சமுதாயம் தவறு என்று நினைக்கிறதோ வேண்டாம் என்று ஒதுக்குகிறதோ அந்த வேண்டாம் தவறு என்ற விஷயங்களை மையப்படுத்தி இந்த மரபை கேள்வி கேட்பது என்பது வந்து மிகவும் ஒரு முக்கியமான பண்பாட்டு செயலாக அவர் வந்து முன்னிறுத்துறதை நம்ம நிறைய கவிதைகளை பார்க்கலாம். நான் 2 எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேங்க. இது ஒரு லெவலில். இன்னொரு லெவலில் மெய்யியல், சமயம், இது ரெண்டையுமே அவர் எப்படி உள்வாங்கியிருக்கிறாருங்கிறது முக்கியமானதாக எனக்கு தோணுது. ஏன்னா இந்த தளங்களில் தான் வந்து பார்ப்பனியம் வந்து தன்னுடைய அதிகாரத்தை திரும்ப திரும்பவும் வந்து சீரமைப்பு செஞ்சுக்கிட்டே வந்து இருக்குது. காலத்துக்கு ஏற்றார் மாதிரி வேறு வேறு விளக்கங்களை கொடுத்து வந்து தன்னை புதுப்பித்து கொண்டே வரக்கூடியதை நம்ம எல்லாருமே பார்க்குறோம். வழக்கம் போல் நம்ம பெரியார் வந்து இதை ரொம்ப அழகாக அந்த காலத்துலேயே சொல்லியிருக்கிறாரு. அது சைவமாக வந்து கெஞ்சும், வைணவமாக வந்து கொஞ்சம் அப்படின்வார். சொல்லிட்டு சொல்வார், சில நேரங்களில் நம்ம ரொம்பவும் கவனம் இல்லாத நேரத்தில் வந்து தேசியம் என்ற வடிவில் வந்து கம்யூனிஸ்ட் ஏகலைவனின் பெருவிரலை தானமாக கேட்கும் அப்படின்வார். ஸோ அப்படி வந்து ஒரு தொடர்ந்து வேறு வேறு நிலைகளில் தத்துவமும் மெய்யலும் இங்கே வந்து மறுவிளக்கம் செய்யப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் வந்து நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னு ஒரு விஷயம் வந்து இருக்குது. இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதிக்கு வந்து இந்த மெய்யியல் மரபு தத்துவ மரபோட நல்ல பரிச்சயம் இருக்குது. இதில் அவர் 3 நிலைகளை இதை நான் பேசுகிறதா பார்க்குறேன். ஒன்று வந்து டெம்பிள் ஆர்கிடெக்சர், கோயில்களினுடைய வடிவமைப்பு வந்து ரொம்ப மையப்படுத்தி கோயில்களில் இருக்கக்கூடிய அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அந்த சாமிக்கும் இந்த கருவறைக்குள் அனுமதிக்கப்படாத கோயில் தெருக்களுக்குள் அனுமதிக்கப்படாத வெளியே நிறுத்தப்பட்ட மக்களின் வாழ்வியலுக்கும் உள்ள அந்த எதிர்மறையான உறவு கான்ட்ரடிக்ஷனையும் வந்து அவர் பல நிலைகளில் வந்து பேசுகிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதில் வந்து ரொம்ப பல கவிதைகள், அதில் சுவாரஸ்யமான கவிதைகள். ஆனால் இது வந்து எனக்கு பிடித்த கவிதைகளில் ஒன்று. கள்ள அடி எடுத்து வரும் திருவடிகள், கபட வார்த்தைகள் புழுங்கி விழும் திருவாயில், உயிர்கள் நிரப்பி தழும்பும் திருவோடு திருக்கரங்களில், கண்குருடாக கடாட்சிக்கும் தர்பை திருமடியில், பிரசன்னமாகும் உலகளந்த பெருமாள், இம்முறை ஒரு மயிரளந்து முடிக்கட்டும் முதலில். அந்த மயிரளந்துங்கிறத மட்டும்தான் நம்ம யூஸ்வலாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் தொடர்ந்து முன்னால் அந்த திருன்னு வரதெல்லாம் வந்து இந்த பக்தி மரபில் வரக்கூடிய மறுபடியும் சொல்லப்பட்டு ஒரு இசைத்தன்மைக்காகவும் தொடர்ந்து வந்து அது கடத்தப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய சொல் பகுதிகள் வந்து எல்லாமே ஒரு மனனம் செய்யக்கூடிய ஒரு மரபு தானே இது. அந்த விஷயங்களை அவர் திரும்ப திரும்ப சொல்லறதுனால தான் அந்த கடைசி 2 வரிகள் பலம் பெறுகிறது. அப்போ அந்த கவிதை மொழி என்ன வந்து நமக்கு கொடுக்குதுன்னா, இதையே வந்து ஒரு உரைநடையாகவோ இல்லை ஒரு மேடை பேச்சாகவோ பேசும்போது கருத்து ரீதியாக பேசுவோம். அப்போ அதில் நமக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக பெரியார் இயக்கத்தோட தொடர்புடையவங்களுக்கு அது புதுசாக இருக்காது. இந்த விஷயங்களை நிறைய மேடை பேச்சாளர்கள் வேறு மாதிரி பேசுவாங்க. ஆனால் ஒரு கவிஞர் அதை வந்து இவ்வாறு சொல்லும் பொழுது அதற்குள்ளே பல விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த 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 கள்ள அடி எடுத்து வரும் திருவடிகள் நம்ம சொல்லும் பொழுது உலகளந்த பெருமாள் நினச்சி பாருங்கள். வாமனன் கதை வருது, பலிராஜா கதை வருது. இந்த 3 உலகத்தையும் வந்து ஆளக்கூடிய அந்த மன ஆதிக்கத்தினுடைய தன்மை வெளிப்படுது. ஸோ பல விஷயங்களை வந்து ஒரு கவிதை மொழினால் சொல்ல முடியும். ஆனால் அதை சொல்வதற்கான ஒரு ஒரு அறிவு சார்ந்த ஆகுருதி வந்து ஒரு கவிஞனுக்கு தேவை. அது வந்து இந்த மாதிரி கவிதைகளை வெளிப்படுறதான் நான் வந்து பார்க்குறேன். இதே பாணியில் இன்னொரு ரொம்ப அருமையான கவிதை, இதை காட்டிலும் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கவிதைன்னு எனக்கு. இது ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது, டகால்னு புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அவர் அப்புறம் நிறைய வேலை வைக்கிறாரு, பெரிய சிக்கலை தான் அவர்கிட்ட.
இது வந்து இன்னொன்று, இது ரொம்ப ஒரு முக்கியமான கவிதையாக நான் பார்க்குறேன். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டர் கொக்கரிக்க கைவிட்ட மூட சன்னங்களை நொந்தபடி காடு மேடுகளில் கரந்துரைந்து அஞ்சடக்கு ஆறிய போது விழிப்பு அரித்த யாக்கையின் முற்றிய உபாதைகள் நெருங்கிய பொழுதுகள் சேர்ந்து ஆற்றுப்படுத்த கைவிடப்பட்டவர்களின் கடவுளை கண்டடைந்த சித்தன் பறைந்தான் கூடு விட்டு கூடு தாவுதல் குறித்து. சட்டுன்னு படிக்கும்போது யாரை திட்டுறாரு அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமாக பல வேலைகள் நடக்குது. ஒரு வரலாறு பேசப்படுது. 2 ஆளுமைகள் ஒன்றுக்கொன்று எதிராக நிறுத்தப்படுகின்றன, ஆதிசங்கரனும் புத்தரும் வந்து. அதே நேரத்தில் எந்த அடிப்படையில் இந்த எதிர்வினையை நம்ம புரிஞ்சுக்கலாம்? உங்களுக்கு தெரியும், அந்த ஆதிசங்கரன் படம் பார்த்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், அந்த நம்ம வாசிக்கலனாலும் கூட அந்த ஒரு வாதம் நடக்கும்பொழுது ஆதிசங்கரனுக்கு வந்து விடுக்கப்பட்ட சவால், நீ ஒரு துறவி, நீ வந்து ஒரு பெண்ணுடலை ரசித்த அனுபவம் உனக்கு கிடையாது, அதனால் நீ எப்படி என்னால் வந்து எல்லா வாதங்களையும் செய்ய முடியும்னு ஒரு சவால் விடுக்கப்படும் பொழுது தான் ஒரு இறந்த மன்னனின் உடலில் வந்து இவர் நுழைஞ்சு கூடு விட்டு கூடு பாஞ்சு அந்த அரசியோட புணர்ந்து வந்து அந்த அனுபவத்தில் வந்து பேசி ஜெயிக்கிறதா வரும். இந்த ஒரு நாகரீக வலை என்பது எவ்வளவு கேவலமானது. ஒன்று, அதில் ஒரு பொய் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த ஆதிசங்கரனுடைய மரபு தான் பௌத்தத்தை விழுங்கி விடுகிறது பல நிலைகளில் வந்து. ஸோ அந்த கைவிடப்பட்ட அந்த கடவுள் இருக்கார்ல, அந்த கடவுள் வந்து மறுபடியும் வந்து நிலைநிறுத்தப்படுகிறார். ஸோ பல விஷயங்கள் இங்கே வந்து நடக்கிற ஒரு போக்கை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அது ஒன்று வந்து இதெல்லாமே ஒரு இங்கே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை கவிமொழியில் வெளியிட்டு தன்னுடைய இந்த பண்பாட்டு கோபத்தை வந்து இந்த பண்பாட்டுக்குள்ளிருந்து பேசி அதை வந்து சின்ன பின்னமாக்கும் ஒரு 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 போக்கை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. பட் இதை வந்து வேறு விதமாகவும் வித்தியாசமாகவும் கொஞ்சம் கரிசனத்தோடும் அவர் சில இடங்களில் வந்து செய்கிறாரு. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை, இதை முழுசாக படிக்கல, நேரம் ரொம்ப ஆயிரும், ஆதியிலே வெறுப்பு இருந்தது. எனக்கு இந்த கவிதை படிக்கும்போது அம்பேத்கருடைய ஒரு வாசகம் எப்போவுமே ஞாபகத்துக்கு வரும். அதை நான் பல முறை இந்த கவிதையை படிச்சிருக்கேன், மொழிபெயர்த்திருக்கிறேன் இதை. அப்போ அந்த கவிதையை படிக்கும்போது அம்பேத்கர் வந்து ஒரு இடத்துல சொல்வார் வந்து, எல்லாரும் நான் ஒரு கரடு முரடான மனுஷனாகவே நினைக்கிறாங்க, எனக்கு வந்து அன்பு சாத்தியம் இல்லை, நான் வந்து ஒரு இளகிய மனம் என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. வந்து நான் அந்த உலகத்தை மிகவும் நேசிப்பவன் தான் நான் வந்து. ஆனால் நான் வெளிப்படுத்தும் வெறுப்பானது நான் நேசிக்கும் விஷயங்களை வந்து மறுதலித்து செயல்படுவதற்கு எதிரானது தானே தவிர நான் வந்து உலகத்தை வெறுப்பவன் கிடையாதுன்னு வருது. ரொம்ப அழகான ஒரு விளக்கம் வந்தது. ஸோ அந்த ஒரு பின்னணியில் தான் இந்த கவிதையை பார்க்குறேன். அதில் லாஸ்ட் பேராகிராஃப் மட்டும் படிக்கிறேன், ஏன்னா விவிலியத்தை ரொம்ப அழகாக கையாண்டிருக்கிற இந்த கவிதை தோறும் விவிலியம் இருக்குது. ஆனால் இது மட்டும் நான் படிக்கிறேன். பாரபட்சமான இவ்வுலகில் இருப்பை விரும்புகிற எவனும் வெறுப்பை கைக்கொள்ள கடவன். இது விவிலியம் மொழி. விவிலியம் டிரான்ஸ்லேஷன் படித்த எல்லாருக்குமே தெரியும். ஏனெனில், இது ரொம்ப அழகான வரி, ஏனெனில் வெறுப்பானது நீதிமான் கை நெருப்பாய் இருக்கிறது. யாராவது கிறிஸ்தவர்கள் இருந்து நீங்கள் தினைக்கும் சண்டே உபதேசம் கேட்டிருந்தீங்கன்னா அந்த மொழி வந்து உங்களுக்கு உடனடியாக புலப்படும். ஸோ இப்படி அந்த மெய்யியல் மரபுகள், சமய மரபுகளை வந்து எப்படி வந்து அவருடைய கவிதைக்குள்ளே கொண்டு வராரு, எந்த பின்னணியில் கொண்டு வராரு, ஏன் கொண்டு வராருங்கிறதையும் நம்ம வந்து யோசிக்க வைக்கிற அளவுக்கு இவருடைய கவிதை மொழி இருக்கிறத பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதையெல்லாம் கருத்தாக சொல்வது என்பது வேறு, ஒரு கவிதை மொழியினோடாக சொல்லும் பொழுது அதோடு சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு வாசிப்பு அனுபவங்களாக இருக்கட்டும், நமக்கு வந்து உளவியலுக்கு தட்டுப்படக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், நேரடியாக உடனடியாக நம்ம அந்த பொருளை உள்வாங்கிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் அது எங்கேயோ போய் நம்ம மனசுக்குள்ளே உட்காந்துக்குது. திரும்ப நம்ம வாசிக்கும்போது அது நம்மளை யோசிக்க வைக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உளவியல் வேலையும் இந்த மாதிரியான செறிவான கவிதைகளால் செய்ய முடியும் என்பது தான் நான் வந்து சொல்ல வருது. இன்னொரு பக்கம் ஒரு எளிதான ஒரு விவரணையாக இருக்கட்டும். ஒரு கவிதையில் ஒரு படிமம் வருதுன்னு வச்சுக்கோங்க. படிமம்ங்கிறது நிறைய பேசலாம் மதியனுடைய கவிதைகளை வச்சு. ஏன்னா இது வந்து யாருக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறதுங்க நம்ம யோசிக்கும்போது ஏன் படிமம் முக்கியம். பிரமலுக்கு வந்து அவர் சமர்ப்பணம் செஞ்சுருக்கிறாரு. அதுக்குள்ளே நான் போக நமக்கு நேரம் இருக்காது. ஆனால் இந்த ஒரு விவரணையை எடுத்துக்குவோம். இது இப்போது அண்மையில் இல்லை, நடுவில் வந்த கவிதை, அண்மையில் இல்லை. மதியனுடைய கவிதைகள் நெடுக வந்து நாய் என்பது ஒரு முக்கியமான கதாபாத்திரம். இந்த நாய் பல நிலைகளில் நம்ம வாசகர்கள்ட்ட பேசும். ஒன்று வந்து அது வந்து அடிமைகளாக்கப்பட்டவர்களின் குறியீடாக வரும், அல்லது வந்து ரொம்ப அருவருப்பான வகையில் ஒருத்தருடைய ஆளுமையை மறுத்து அவர்களை பிறரை வந்து எதிர்பார்த்து வாழ வைப்பதற்கான ஒரு செயல்பாட்டின் விளைவாக அது வரும். பல நிலைகளில் நாய்கள் வந்து இதில்
இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கவிதையில் வந்து நாய் வந்து வேற ஒரு ஃபங்க்ஷனை வந்து செய்யுதுன்னு நான் நினைக்கிறேன். குளிரும் இருளின் நிழலில் சோம்பி சுருண்டு கிடக்கும் நாகம் மெதுக்கென மிதிபடும் எதிர்பாரா தருணத்தை எதிர்பார்த்து காட்டு தடுமாறு இந்த கவிதை இல்லை, வேற எதையும் தப்பாக பிடிச்சி வச்சுட்டேன். அந்த நாய் கவிதையில் வந்து முன்னால் இருக்குது, அது எந்த தொகுப்பு? அந்த குட்டிகளுக்காக இருக்குமே, 4வது இல்லை, அது தப்பாக எடுத்துட்டேன். சரி, அந்த நாய் கவிதை என்னன்னு தேட முடியல எனக்கு. ஆனால் அந்த நாய் வந்து தன்னுடைய குட்டிகளுக்கு தொடர்ந்து வந்து தான் வந்து ஒரு போஷாக்கை அளிக்க வேண்டும் என்பதற்காக எவ்வாறு வந்து ஒரு திண்டாடிட்டு இருக்கிற ஒரு நிலையை வந்து காட்டும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு விவரணையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த வெறுப்பை மட்டுமே வந்து நமக்கு வழங்கி 167 நான் போட்டேன், வெறும் 67 இல்லை. ஓகே ஓகே ஓகே. கண் திறவா பூங்குட்டிகள் பார்வையிலிருந்து மறைந்து விடாமல் கண்ணெட்டும் தூரத்திற்குள் குலைப்பட்டினியை முடித்துவிடும் எத்தனத்துடன் தெருவோரம் இறை தேடும் ஈனிய பெட்டை திருநாய் சித்திரப்படுத்துவது எந்த நாகரிகத்தின் விளைச்சலை. ரொம்ப அழகான ஒரு கவிதை இது. ஏன்னா இந்த இந்து நாகரிகம்னு வரும்பொழுது அந்த இந்து நாகரிகத்திற்கு எதிர்மறையாக நம்ம விமர்சனம் செய்யலாம், அதற்கு எதிராக பல விஷயங்களை செய்யலாம். ஆனால் அந்த நாகரிகம் என்பதே வந்து அது வேண்டாம் என்று ஒதுக்குவதன் மூலமாகத்தான் அந்த நாகரிகம் தன்னை கட்டமைத்து கொண்டுள்ளது. அப்போ அது ஒரு 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 மலக்குழியாக இருக்கட்டும், மலமாக இருக்கட்டும், கொசுவாக இருக்கட்டும், வேண்டாம் இந்த உடலிலிருந்து வேண்டாம் என்று வெளியேற்றப்படக்கூடிய விஷயங்கள், இந்த சமூக அமைப்பிலிருந்து வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கப்படுபவர்கள், இந்த சமூகம் வந்து ரொம்பவும் ஒரு பொய்மையோடு அணுகக்கூடிய முயக்கம், புணர்தல், இந்த மாதிரியான செயல்பாடுகள், அதாவது வேண்டாம் என்று நம்முடைய உடலிலிருந்து நாம் நீக்கி வெளியே தள்ளக்கூடிய விஷயங்களை வச்சுக்கிட்டு இந்த நாகரிகத்தை பற்றி ஒரு மதிப்பீட்டை அவர் வழங்குகிறார். இது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிரிட்டிசிசம் வந்து. ஏன்னா இது வந்து நீங்கள் தலித்துகளை கொடுமைப்படுத்துறீங்களேன்னு சொல்கிறது கிடையாது, நீங்கள் எவ்வளோ கேவலமான நாகரிகமாக இருக்கிறீங்களேன்னு சொல்கிற ஒரு விஷயம். இதுதான் வந்து அம்பேத்கர் பல இடங்களில் சொல்வார். தீண்டத்தகாதவர்கள் என்ற அந்த நூலில் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, அன்டச்சபிலிட்டி இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் தலித்ஸ், இட்ஸ் அ காஸ்ட் ஹிந்து ப்ராப்ளம்னு. உங்களுடைய அருகதையை தான் அது காட்டுதே தவிர தலித்துகளுடைய அவல நிலையை காட்டுறது கிடையாது. அது நிறைய பேர் ரொம்ப சௌகரியமாக மறந்துடுறோம். தலித்துகளை கரிசனத்தோடு அணுகுவதோ அல்லது வந்து அவர்களுக்காக எதையாவது செய்வதோ தான் இங்கே வந்து பேசப்படுதே ஒழிய அது எப்படிப்பட்ட சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்கான ஒரு வெளிப்பாடாக உள்ளது என்பதை பற்றி பல நேரங்களில் நம்மில் பலர் யோசிப்பது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நிறைய கவிதைகளில் செய்கிறார். இது என்ன நாகரிகம் இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ பேசிக்கிறீங்களே, அது என்ன நாகரிகம் இது அப்படின்னு. அப்போ இது வந்து ஒரு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இட்ஸ் an indictment of a civilization. ஒரு நாகரிகம், ஒரு பண்பாட்டை பற்றிய மிக கூர்மையான வலியார்ந்த ஆனால் அதே சமயம் ரொம்பவும் வந்து ஒரு வலுவான ஒரு விமர்சனம் வந்து. அது தலித்துகளுடைய பாட்டை பேசுவதை காட்டிலும் வந்து நீங்கள் எப்படிப்பட்ட மனுஷங்களாக இருக்கிறீங்க, நீங்கள் யார், நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க. அப்போ இந்த கோப ஆவேசத்தின் ஊடாக இன்னொரு விஷயமும் வெளிப்படுது. நீங்கள் மாற வேணாமாங்கிற ஒரு ஏக்கமும், நீங்கள் மாறியே ஆகணுங்கிற ஒரு கட்டளையும் இருக்குதுல்ல. அப்போ அது யாருனால அப்படி சொல்ல முடியும்? நீங்கள் வேணவே வேணான்னா வந்து நம்ம கொண்டு போட்டு போயிடலாம், அது வேற விஷயம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை தொடர்ந்து காலங்காலமாக வளர்த்து வெறுப்பையும் ஒதுக்குதலையும் அடிப்படையாக கொண்ட ஒரு சமுதாயத்தில் தோழமைக்கு சாத்தியம் உண்டு, அன்புக்கு சாத்தியம் உண்டுன்னு ஒரு மிகப்பெரிய நன்னம்பிக்கையில் மதி வந்து தொடர்ந்து எழுதிட்டுருக்கிறார். அது வந்து எனக்கு உண்மையிலேயே திரும்பவும் படிக்கும்போது சில நேரத்தில் ரொம்ப மனசு வலிக்கும், சில நேரத்தில் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நன்னம்பிக்கையை வந்து தலித்துகள் வந்து கை கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. அத்தனை சாதி இந்துக்களை சுட்டு போட்டாலும் அதை தவறு என்று நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த ஆதியிலே வெறுப்பு இருந்தது என்று பேசினாலுமே கூட அந்த வெறுப்பு என்பது வந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை தொடர்ந்து தான் தக்க வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன்வைக்கப்படுகிறதே ஒழிய வெறுப்பு என்பது ஒரு பொது அறமாக இங்கே முன்வைக்கப்படுவது கிடையாது. அது அங்கங்கே அப்பப்போ தலை காட்டக்கூடிய புத்தர் படிமத்திலிருந்து நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப புத்தர் வரக்கூடிய தருணங்கள் ரொம்ப நாசுக்கான தருணங்கள், நான் அதை சொல்ல வரல. ஆனால் அதுவும் நம்மளால் வந்து முடியுது வந்து. இன்னொரு 2-3 விஷயங்கள் இது இப்போ நம்ம பார்க்குறோம், மரபு அல்லது மெய்யியல் அல்லது இந்த மாதிரி ஒரு விவரணை கவிதைக்குள்ள இதெல்லாம் வரும்போது மொழி என்ன செய்யுதுன்னு. மதுரை வீரன் பற்றி ஏற்கனவே தோழரும் பேசினார். மதுரை வீரன் வந்து ரொம்ப அருமையான சீக்வன்ஸ் வந்து, அது எப்படி சொல்கிறதுன்னு நிறைய நம்ம பேசலாம் மதுரை வீரனை பற்றி. ஆனால் அதில் இருக்கக்கூடிய தர்க்கம் தான் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ரொம்ப அருமையான தர்க்கம்.
ஏன்னா பெண்களை முன்னிறுத்தி அந்த தர்க்கம் முன்வைக்கப்படுகிறது. பொம்மியையும் வெள்ளையம்மையும் முன்வைத்து தான் அவங்க பேசுகிறார் மதிய அந்த மதுரை வீரனை இந்த சமுதாயம் எப்படி பார்க்குது, மதுரை வீரனை எப்படி உள்வாங்கி இருக்குது, ஒரு நரபலியாக அவரை கொண்டு தீர்த்து விட்டு எப்படி அந்த பழியை அவர் மேலேயே போடுகிறது. இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறது அது கூட நமக்கு ஒரு வகையில் நம்ம ஒரு தலித் அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட அந்த இரு பெண்களை பற்றி பேசக்கூடிய வரிகள் தர்க்க நியாயத்தோடு பேசப்படக்கூடிய வரிகள் தான். ஆனால் அதை அவர் சொல்லக்கூடிய அந்த விதம் உண்மையிலேயே ரொம்ப ஒரு நாசூக்கான அழகான ஒரு விஷயமாகவும் இருக்கிறதா நான் பார்க்குறேன். குறிப்பாக பொம்மியை பற்றி இருக்கக்கூடிய அந்த வரிகள் ரொம்பவும் அருமையான வரிகள். ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த சோக்கால் ஆணவ கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது இல்லை, அதில் எந்த ஆணவமும் கிடையாது. ஆணவம் கூட ஒரு நல்ல பண்பாக இருக்கலாம் சில நேரத்தில். என்னுடைய தோழர் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, மூத்த பெண்ணியலாளர், இதெல்லாம் கஸ்டோடியல் டெத்ஸ்ன்னு வரும். எப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கொலை நடந்தால் தப்புன்னு நினைக்கிறோமோ, குடும்பம் என்ற சிறைக்குள் நடக்கக்கூடிய கொலைகள் இதெல்லாம் கஸ்டோடியல் டெத்ஸ் தான். நம்ம என்னத்துக்கு ஆணவ கொலைகள்னு சொல்கிறோம், கிரைம்ஸ் ஆஃப் ஆனர்னு சொல்கிறோம். இதில் ஆனரும் கிடையாது, ஆணவமும் கிடையாது. இது உண்மையிலேயே யார் பாதுகாவலர்னு நம்பிட்டு இருக்கிறவங்க தான் கொலையாளியாகவும் இருக்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் நம்ம இதை பற்றி யோசிக்கும் பொழுது இந்த பொம்மையை பற்றிய அந்த அந்த பகுதி ஒரு ரொம்ப ஒரு நாசூக்காக ஒரு அன்போடும் ஏக்கத்தோடும் அதே நேரத்தில் ஒரு சந்தேகத்தோடும் எழுதப்பட்ட வரிகள். அதில் மூணுமே முக்கியமானதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சாதி சமுதாயத்தினுடைய பிடி அப்படிப்பட்டதாக இருக்கிறது. மறுபடியும் நம்ம பார்க்குறோம், திவ்யா விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறோம். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் அந்த பெண் முதல்ல இந்த கொலைக்கு சாட்சியாக இருந்து சப்போர்ட் பண்ணி பேசின பிறகு ஒரு காலகட்டத்திற்கு பிறகு குடும்பமும் சாதியும் எப்படி அந்த பெண்ணை உள்வாங்கி கொள்கிறது, அந்த பெண் கடைசியில் எப்படி ஒரு ஹாஸ்டைல் விட்னஸாக மாறுறாங்க. நம்ம எல்லாருக்கும் அந்த வழக்கை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் ஏன் இது நடக்குது, ஏன் சாதி இந்து பெண்களால் தொடர்ந்து தங்களுடைய தலித் காதலர்களோட வாழ்வது என்பது பெரிய சுமையாக இருக்கிறது. இது ஒன்று அந்த அந்த அமைப்பு, அந்த குடும்பம், அதை நம்ம சொல்லலாம். ஆனால் அதை கடந்து ஏதோ ஒரு உளவியல் சலனமும் அங்கே இருக்குல்ல, அதை இந்த கவிதை ரொம்ப அற்புதமாக காட்டுறதா நான் நினைக்கிறேன். சாதியத்து நான் கூறியன விரைத்து நட்டமாய் நிற்கும் சிங்கார மாளிகைகளின் வேர்களில் நரபலி கொடுத்த நாயகனின் பேத்திக்கு தட்டத்தில் மாட்டுக்கறியை காணும் தோறும் கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. குலமகள் கண்முன் என் குடியை கண்டாக்கால் நெளிதலும் துடித்தலுமே ஏக்கம் என்றாகிறது. சாகசமும் சச்சரவுமே வாழ்வாய் கொண்ட வீரனின் கண்ணின் மணியே பொம்மியம்மா, நீ என் வாழ்நாள் சாகசமா சச்சரவா. இது வேதனையாக இருந்த அதே நேரத்தில் தவிர்க்க முடியாத ஏமாற்றத்தை வெளிப்படுத்தும் வரிகள். இங்கே காதலுக்கும் இடம் இருக்குது, நம்பிக்கைக்கு இடம் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையின்மையை தான் இந்த சாதி சமுதாயம் திரும்பவும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்குது. ஸோ இப்படி ஒரு தர்க்கத்தை கொண்டு ஒரு சில விஷயங்களை செய்யும்போது அது எப்படி இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. கடைசியாக 2 விஷயங்களை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஒன்று இந்த சாதி என்பதை பற்றி அந்த எதிர்ப்பை நம்ம பல நிலைகளில் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி எதிர்ப்பு இயக்கங்கள், எழுத்தாளர்கள், தலைவர்கள், இயக்கங்களில் இருக்கக்கூடியவர்கள் வெளிப்படுத்திட்டே இருந்திருக்கிறோம். அது நமக்கு பெரிய ஒரு மரபு இருக்குது. நம்ம அந்த மரபை எவ்வளோ பின்னுக்கு தள்ளுறோங்கிறது அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்தது. பட்டு நம்ம அண்மை காலத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டால் அதை பற்றி நம்ம கருத்து ரீதியாக விமர்சனம் செஞ்சுருக்கிறோம், பொருளாதார ரீதியாக விமர்சனம் செஞ்சுருக்கிறோம், சமூக அமைப்பு என்ற வகையில் விமர்சனம் செஞ்சுருக்கிறோம். ஆனால் சாதி என்பது எங்கெல்லாம் முக்கியமாக வினையாற்றுகிறது என்று நாம் யோசிக்கும் பொழுது உடல் என்பது மிக முக்கியமான ஒரு வினையாற்றும் தளமாக இருக்கிறத பார்க்குறோம். நாம் வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடிய உடல்கள் யாருடைய உடல்கள், எந்த உடல்கள் இணையக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம், எந்த ரத்தங்கள் கலந்தால் பாவம் என்று நாம் நினைக்கிறோம். அப்போ ஒரு பெண்ணிய நிலைப்பாட்டிலிருந்து ஆஸ் அ ஃபெமினிஸ்ட் இதை பற்றி யோசிக்கும்போது மதியனுடைய கவிதைகளில், தலித்திய கவிதைகளில் ரொம்ப ரேராக தான் இந்த விஷயம் ஒரு மையப்பொருளாக இருக்குது. நம்ம ஆங்கிலத்தில் சோஷியல் ரீப்ரொடக்ஷன்னு சொல்கிறோம்ல, ஒரு சமூகத்தை மறு உற்பத்தி செய்யக்கூடியது எது, சாதி திருமணங்கள் தான். இந்த அமைப்பை அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு நாம் கண்டெடுத்திருக்கிற மிக அருமையான ஒரு கேவலமான ஒரு வழிமுறை சாதி திருமணங்கள், அகமண முறை தான். இப்போ அந்த அகமண முறை என்பது எப்படிப்பட்ட ஒரு பாலியல் பண்பாட்டை உருவாக்கியிருக்கிறது. மதிய அதை பற்றி நிறைய கவிதைகளில் பேசுவார். அந்த பாலியல் பண்பாடு என்பது எவ்வாறு ஒரு பொய்யான ஒரு உலகத்தை கட்டமைப்பதில் போல் முடிந்திருக்கிறது. இதில் பெண்களின் பாடு என்னவாக இருக்கிறது?
இப்போ ஏற்கனவே பொம்மையை பற்றி அந்த வரிகளில் நமக்கு அது புரியுது. பெண்களின் பாடு வந்து ஒரு பக்கம் அவலம், ஒரு பக்கம் அடக்குமுறை, ஒரு பக்கம் அவர்களுக்கே புரியாத, இனம் தெரியாத ஒரு அதை சாதியை கடந்து வரும்போது அந்த கடத்தலில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் சாதியை கடந்து வாழ்தலில் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இந்த மதுரை வீரன் கவிதைகளை அவர் எழுப்புறாரு. ஆனால் அதுவுமே சமூக உண்மையாக இருக்குல்ல. இந்த கடந்து வாழ்தலுக்கு என்னெல்லாம் தேவை? இப்போ திவ்யா இளவரசன் பிரச்சனை நடந்தபோது அந்த பகுதியில் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நமது பழைய எம்எல் தோழர்கள் நிறைய பேர் சொன்னாங்க வந்து, இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடந்த காலம் போயிட்டு இப்படி ஆயிடுச்சே. இப்போ எப்படி அது சர்வசாதாரணமாக நடந்துச்சு? ஏன்னா அதற்கு ஒரு அரசியல் பின்னணி இருந்துச்சு, ஒரு அரசியல் பலம் வந்து வழங்கப்பட்டது, அதற்கான ஒரு அரணாக வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் இருந்தாங்க. அது எதுவுமே இல்லாமல் வந்து இந்த சாதி எல்லா இடங்கள்லையும் நம்முடைய உடல் மீது வந்து திணிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிற சூழலில் ஒரு சாதி கடந்த உறவு நிலைகளை எது பாதுகாக்கும்? எப்படி பாதுகாக்க போகிறோம்? ஒரு தனி மனித பிரயத்தனத்தின் மூலமாக மட்டும் அதை செய்ய முடியுமா? அதை செய்தவர்கள் இருக்கிறார்கள், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கே தெரியும் எவ்வளவு சாதி கடந்த உறவுகள் நம்முடைய வட்டாரங்களில் இருக்குன்னு. ஆனால் அதற்கு அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு பெரிய அரசியல் திண்மை நமக்கு தேவை, நமக்கு எவ்வளோ பெரிய குடும்பம் அல்லாத சாதி அல்லாத வேறு ஒரு உலகம் தேவை. ஏன்னா இங்கே ஒரு சமூகவியலாளர் ஆங்கிலத்தில் சொல்லியிருப்பார், இந்தியாவில் வந்து த ஃபார்ம் ஆஃப் த சோஷியல் இஸ் காஸ்ட், காஸ்ட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் த சோஷியல் ஆர்டர். நம்ம சமூக ரீதியாக வந்து நமக்குள்ள உறவுகள், பொருளாதார ரீதியாக நமக்கு வாய்த்திருக்கக்கூடிய வாய்ப்புகள், வளங்கள் எல்லாமே சாதியினால் நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் சாதியை கடந்த ஒரு சமூக வெளிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு நாம உருவாக்கி கொண்டால் மட்டுமே அது சாத்தியம் சொல்லிட்டு. ஸோ அந்த பின்னணியில் வந்து இந்த பெண்களுடைய வாழ்க்கையை வைத்து வந்து மதி பேசுவது என்பது அது ரொம்பவும் ஒரு நுணுக்கமாக செய்கிற ஒரு வேலையாக நான் வந்து பார்க்குறேன். அந்த நுணுக்கத்தில் வந்து சில நேரங்களில் வந்து அவர் இந்த கவிதை வந்து ஆக்சுவலாக இட்ஸ் அ வெரி பெயின்ஃபுல் போயம். அது இன்றைக்கு வந்து இப்போது தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமைகள், குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வந்து தொடர்ந்து நடைபெறுறதும் அது ஒரு வகையில் வந்து ரொம்ப இயல்பாக நடக்கிற ஒரு விஷயமாக பார்க்கப்படுவதையும் பார்க்குறோம். இப்போ அந்த சிறுமிகளுக்கு நடக்கக்கூடிய கொடுமை நம்முடைய சமுதாயத்தினுடைய தன்மையே நமக்கு வந்து சொல்லுது. ஆனால் மதிய அதை கொஞ்சம் வேறு மாதிரியும் வந்து பார்க்குறாரு. அதையும் நம்ம முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். பாலுறுப்பின் ஆவண்ணா அறியாத சிறுமிகளின் பாலுறுப்புகள் பத்திரமற்று இருக்கும் ஊரில் எதிர்ச்சண்டை இடுபவனின் உயிர்நிலையை குறிவைத்தே தாக்குகிறார்கள் சிறுமிகளாய் இருந்து முதிர்ந்தவர்கள். இது படிக்கும்போது ரொம்ப கடினமான விமர்சனமாக நமக்கு தோணும். என்ன இப்படி சொல்கிறாரு இவர் வந்து, எல்லா சாதி பெண்களும் அப்படி தான் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை கடந்து இங்கே என்ன விஷயத்தை வந்து அவர் பேச வராருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு பக்கம் பெண் குழந்தைகளுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழல், பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை ஆண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்போ அந்த சூழலுடைய கொடுமையை நாம் பேசும்போது ஏதோ ஒரு வகையில் நம்மால் அதை பேச முடிகிறது. அது ஒரு குற்றமாக்கப்பட்டிருக்கிறது, அது வந்து ஒரு டிஃபைன்டு க்ரைம் வந்து சட்டத்தில் இன்றைக்கி வந்து அதை பேச முடிகிறது. ஆனால் இவ்வாறு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து வளர்ந்து வரக்கூடிய பெண் குழந்தைகள் அவர்கள் எப்படிப்பட்ட பெண்களாக வளருவார்கள்? நம்ம இன்றைக்கி நிறைய ஜென்ஸி தலைமுறை வந்து ட்ராமா பற்றி நிறைய பேசுகிறோம். எப்படி சில விஷயங்கள் வாழ்நாள் பூராக வந்து நம்மை வந்து தொடர்ந்து அலைக்கழித்து நம்ம வாழ்தலையே வந்து காயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குதுங்கிற பற்றி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழலில் வளரக்கூடிய பெண் குழந்தைகள் அவர்களே ஒரு பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய ஒரு பின்னணியில் வந்து எப்படிப்பட்ட மனுஷிகளாக வளருவார்கள்? இங்கேயும் அந்த பொம்மை பற்றிய அந்த குறிப்பில் இருந்தால் அதே கரிசனமும் இருக்குது. அதே சமயம் இது எப்படி யோசிக்கிறது, நாம் ஒரு சந்தேக துணியும் இருக்குது. சந்தேகங்கிறத நான் எதிர்மறையாக சொல்லலை. இதை ஒரு வெறும் ஒரு விக்டிம், ஒருத்தர் பாதிக்கப்பட்டவர் என்ற நிலையிலிருந்து மட்டும் நம்ம யோசிக்க முடியாது. இதிலிருந்து உருவாகக்கூடிய சமூக உறவுகள் எப்படிப்பட்டதாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை பேசுவதற்கு கண்டிப்பாக ஒரு தைரியம் வேணும். ஏன்னா என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, எனக்குமே படிக்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு நிறைய நிலைகளில். ஆனால் கொஞ்சம் மற்ற எல்லா கவிதைகளோடு சேர்ந்து இதை வாசிக்கும்பொழுது தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பாலியல் நெறிகளை பற்றிய மதியின் விமர்சனம் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு முக்கியமானவை அந்த விமர்சனங்கள். அதை ஏன் வந்து கவிதையில் தான் அவர் சொல்கிறார். அதை பற்றி அவர் கட்டுரையெல்லாம் எழுதுனதான் எனக்கு தெரியல, எழுதலை. இதை பற்றி தமிழ்நாட்டில் யாருமே கட்டுரை எழுதலை, அது வேறு விஷயம். வரி வரியாக எழுதக்கூடியவங்க கூட எழுதுறது கிடையாது. ஆனால் இந்த பாலியல் விஷயங்களை
நாசூக்காகவும் கனமாகவும் உங்களுடைய செக்ஷுவல் கல்ச்சர் இப்படி இருக்குது, இது இவ்வளோ வந்து ஒரு அதுக்கு ஒரு ஒரு மாய்மாலத்தன்மை இருக்குது, ஒரு ஹிப்போக்ரிட்டிக்கல் நேச்சர் இருக்குது, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை பூராவும் அடுத்தவங்களுடைய பால் உறுப்பு மேலே தான் இருக்குது கவனம், வந்து அதை எப்படி கட்டுப்படுத்தணும்னு தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது எப்படிப்பட்ட ஒரு வக்கிரத்தனத்தை வந்து ஏற்படுத்துது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு இயல்பாக வரக்கூடிய ஒரு காதலியோ காமத்தையோ எப்படி ஒரு சின்ன பின்னமாக்குது. அந்த மாதிரி விஷயங்களை அவர் தொடர்ந்து பேசிட்டு வருவார். பெரியார் ஒரு இடத்துல வந்து காமம் பற்றி பேசும்போது சொல்வார், விதவைகளை பற்றி பேசும்போது, விதவைகளுடைய ஆசாபாசத்தை பற்றி யாருமே நினைக்கிறது கிடையாது. விதவைகள் வந்து காமுறுவது என்பது எவ்வளோ ஒரு தவறான செயலாக இங்கே வந்து பார்க்கப்படுகிறது. ஸோ பெரியாருடைய சிந்தனையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காமம் என்பது மிகவும் இயல்பான ஒரு உணர்ச்சி. அதற்கு வந்து அவர் வந்து ஒரு மதிப்பீடெல்லாம் கொடுக்கறதில்ல, அது சரி தவறுன்னெலாம் சொல்கிறதே கிடையாது. வந்து இன்னும் சொல்லப்போனால் பெரியாருடைய பாலியல் பற்றிய பெரியாரின் பார்வை வந்து பயங்கர புரட்சிகரமானது. பாலியல் எக்காலத்துக்கும் பொருத்தமான பாலியல் நெறிகள் என்பன எதுவுமே கிடையாதுன்னு வந்து சொன்னவர். எங்கே போய் சொல்கிறாரு? சுயமரியாதை திருமணங்களில் பேசும்போது சொல்கிறார். அது பெரியாருக்கே உரிய அந்த ஒரு குறும்புத்தன்மையோட. அப்போ இந்த பாலியல் நெறிகள் என்பன வந்து கட்டமைக்கப்பட்டவை, உருவாக்கப்பட்டவை என்ற ஒரு பின்னணியில் இந்த கவிதை வரிகளெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நம்ம நிறைய விஷயங்களை வந்து யோசிக்க வேண்டிய ஒரு வேலையை வந்து நமக்கு வந்து வைக்கிறாரு. இந்த கவிதை மூலமாக அவர் வந்து அதை வந்து செய்கிறாரு. இதில் இருக்கக்கூடிய அந்த பொய்மையை பற்றி நிறைய கவிதைகள் இருக்குது. எப்படி ஒரு பொய்யா நம்ம இருக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்களில் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம அந்த மாதிரி பேசிக்கிட்டே போகலாம். எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் வந்து இருக்காது. ஆனால் கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த எதிர்ப்பு, ஒரு வன்மம், ஒரு கோபம் எல்லாத்தையும் வந்து அப்படியே செதைச்சிட்டு நகர்ந்த அந்த நகர்வு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட மதிவண்ணன் இதை செய்யும்பொழுது ஒரு எழுத்தாளராக செய்கிறார். என்னுடைய மொழியை வந்து நான் வேறு விதமாக கையாள வேண்டும். என்னுடைய கவிதை மொழி என்பது ஒரு எதிர்ப்பு என்பதை வந்து ஒரு விமர்சனம் என்ற ஒரு விஷயத்தோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் அது இங்கே இருக்கக்கூடிய மெய்நிலைமைகளை வந்து வேறு ஒரு தளத்தில் வைத்து புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு ஆகக்கூடி ஒரு ஒரு பொறுப்போடு அதை வந்து செய்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியறது. வந்து அது எப்படி வந்து அவர் சொல்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதியோடு நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். மதுரை வீரனில் 2வது பகுதி. பாளையக்காரன் மகளை சிறையெடுக்க வெள்ளை குதிரை ஏறிய கணம் வீரனுக்கு புலப்பட்டவை. கானகத்து விதிகள் என்ன? வேட்கையின் நுட்பங்கள் எவை? நகர்வுக்கு தடையான அன்றாடம் எனும் வலையறுத்து காலத்தின் திசையில் பயணிப்பது எங்கனம். இது எவ்வளோ அருமையான வரிகள் பாருங்கள். நகர்வுக்கு தடையான அன்றாடம் எனும் வலையறுத்து. ஏன்னா சாதி வாழ்கிறது அன்றாடத்தில் தான். அம்பேத்கர் திரும்பவும் சொல்கிறது வந்து நீ சட்டம் இயற்று, ஆனால் சட்டத்துக்கு இல்லாத ஒரு மரியாதை இங்கே வந்து பழக்க வழக்கத்துக்கு இருக்குது, இங்கே அன்றாடத்துக்கு இருக்குது. திரும்பவும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். நீ வந்து மனுஸ்மிருதியெல்லாம் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது, உங்களுக்குள்ளேயே இருக்குது மனுஸ்மிருதி. பெரியாரும் அதுதான் சொல்லுவார். நம்ம மனசு எல்லார் மனசுலேயும் ஒரு ஏணி இருக்குது. அந்த ஏணி படியில் யார் எங்கே உட்காரணும்னு நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணிடுறோம். ஒவ்வொரு மனதிலும் ஒரு ஏணி வந்து அரைந்து நிற்கிறதுன்னு ஒரு பெரியார் வந்து. ஸோ ஒரு சோஷியல் சைக்காலஜிஸ்டாக பெரியாரோ அம்பேத்கரோ சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த அன்றாடத்தோட தொடர்புடையது தான். நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி அது யோசிச்சுடுது நமக்காக. ஸோ அந்த அன்றாடம் என்னும் வலையறுத்துங்கிறது வந்து இட்ஸ் எ ரெவல்யூஷனரி ஆக்ட். அதில் கடந்து நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகணும். காலத்தின் திசையில் பயணிப்பது எங்கனம். எதை நோக்கி வரலாறு என்ன நமக்கு வச்சிருக்குது, கடத்தலுக்கு அந்த பக்கம் கடந்து செல்லும்போது அந்த பக்கம் என்ன இருக்குது, காலத்தின் திசையில் பயணிப்பது எங்கனம் மற்றும் தனக்குரிய ஏற்பை பெறுவதில் கடைசிக்கு அடுத்தவனாகவும் நியமம் தவறா தண்டனைகளுக்கு முதல்வனுக்கு முந்தினவனாகவும் நிறுத்தப்பட்டிருக்கும் மாதிகனுக்கும் சேர்த்துதான் உலகம் உருண்டை என்பதுவும். இங்கே ஒரு நக்கல் தன்மை, ஒரு லேசான தன்மை வந்தாலுமே கூட அந்த உலகத்தில் வந்து அந்த சமத்துவம் என்பதை பற்றிய அந்த உணர்வு என்பது தான் வந்து காலத்தின் திசையை வந்து உணர்த்தக்கூடியதாக இருக்குது. அந்த உணர்வும் அதே நேரத்தில் இப்படி யோசித்து இப்படி வாழணும் நம்ம நினைக்கும் பொழுது நியமம் தவறா தண்டனைகளுக்கு நாம் வந்து ஆட்படுத்தப்படுவோங்கிற ஒரு உணர்வோடு செயல்படக்கூடிய அந்த ஒரு மனநிலை இருக்குல்ல, அதை இந்த வரிகள் ரொம்ப அருமையாக வந்து காட்டுறதா நான் நினைக்கிறேன். ஸோ மதிவண்ணன் என்ற தனிப்பட்ட நபர், அவருடைய அரசியல் பார்வை, அவர் செய்யக்கூடிய வேலைகள், இதெல்லாம் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையை பற்றிய ஒரு சித்திரத்தை நமக்கு வழங்கினாலுமே கூட அவருடைய கவிதைகள் வந்து இந்த சித்திரத்தை வந்து பயங்கரமாக இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆக்கி நமக்கு காட்டுறதா நான் வந்து நினைக்கிறேன். தொடர்ந்து மீண்டும் மீண்டும் ஒரு கவிஞருடைய வரிகளை படிப்பதன் மூலமாக தான் நமக்கு புதுசான விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. நிறைய இந்த 10 வருஷத்துக்கு முன்னால் படிக்கும்போது கிடைக்கிற ஒரு புரிதலுக்கும் இன்றைக்கு நாம் மறுபடியும் படிக்கும்போது கிடைக்கிறதுக்கும் வேறு
ஒரு வாசிப்பு அனுபவம் நமக்கு இருக்குது. அவர்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், எல்லாம் சேர்ந்து ஒரு புத்தகத்தில் இருக்கும்பொழுது நம்மளால் முன்னுக்கு பின் போய் வந்து சில விஷயங்களை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. தனித்தனி தொகுப்பாக இருக்கும்போது ஒன்று படித்து போட்டுடுறோம், அப்புறம் அதுக்கு 2 நாளைக்கு அப்புறம் வரோம் மறுபடியும். ஆனால் இது ஒரு தொகுப்பாக இருக்கும்பொழுது ஒரு கவிஞனுடைய பயணம், அந்த காலம் அதற்கு வந்து எந்த மாதிரி துணை நின்று இருக்கிறது, அது துணை நிற்கலை, காலத்தை கடந்து எது வந்து இருக்குது, அதையெல்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதையெல்லாம் தொகுத்து வழங்கிய கருப்பு பிரதிகளுக்கு நன்றி. இந்த கூட்டத்தில் வந்து பேச அழைத்தமைக்கு நன்றி. ஐ எம் ஸோ ஹாப்பி பிகாஸ் ஐ லவ் மதிவண்ணன்ஸ் போயம்ஸ் அண்ட் ஐ லவ் மதிவண்ணன் ஆல்சோ. நண்பர்களே, இந்த தொகுப்பை மொத்த தொகுப்பாக்கும்போது ஒரு நல்ல ஒரு பிரமாதமாக மதியை புரிஞ்சுக்கினேன். மதியோட இந்த கவிதையோட முழு ஆளுமையும் முழு உளவியலுக்குள்ளேயும் நிற்கிற ஒரு முன்னுரையாக இருக்கணும்ன்ட்டு நாங்கள் நினச்சி அப்போது கீதா கிட்ட கொடுத்துருந்தோம். அவங்க அம்மா இறந்த காலம் அது. ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் நாங்கள் கொடுத்துட்டு அதை வந்து அரி பண்ணியும் வாங்க முடியல, அவங்களாலேயும் வந்து இது பண்ண முடியல. எல்லா வேலைகளையுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கரெக்டாக முடிச்சுடுவாங்க கீதாவை பொறுத்த வரைக்கும். நாம் நிர்பந்தப்படுத்தி வாங்க வேண்டியது இல்லை, அவங்களே முடித்து கொடுத்துருவாங்க. எல்லா சூழல்களையும் கரெக்டாக வச்சுக்கின்னு தன்னை ஆப்ரேட் ஆகிக்கிறோம். ஆனால் அதில் வந்து நாங்கள் நானும் மதியம் எதிர்பார்த்த அந்த முன்னுரையில் ஒரு அவசரம் இருந்தது, ஒரு நிறைய விடுபடல்கள் இருந்தது. அப்போ அவங்களுமே அந்த விஷயத்தை நான் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்குவா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு எடிஷன் வந்துடுச்சு, அது சாதாரண எடிஷன் தான், அதனால் அதை நாங்கள் மாற்ற விரும்பாமல் போட்டுட்டோம். ஆனால் இன்றைக்கி அவங்க ஆற்றின உரை வந்து அதோட ரொம்ப ரொம்ப பிரமாதமான, அதை தாண்டிய ரொம்ப நல்ல ஒரு பரிமாணமான ஒரு உரையாக இருந்தது. அது ரொம்ப முக்கியமான உரை. குறிப்பாக ஒரு மனிதன் அவங்க ஏன் கவிதையை விட்டுடாமல் வச்சுக்கின்னு இருக்காருன்றதுக்கு ஒரு பொருள் இருக்குல்ல, அந்த பொருளாக அவங்களுடைய உரை அமைஞ்சது. ரொம்ப அவங்களோட உரை கேட்டதுக்கப்புறம் ரொம்ப நெகிழ்ச்சியாக போச்சு எனக்கு. ஏன்னா ஒரு பண்டத்தை விற்றுட்டு போகிறது இல்லை, இது ஒரு மனித வாழ்க்கையை கொண்டுக்கின்னு வந்து ஒரு பிரதி ஆக்கி வைக்கிறதுல வந்து ஒரு பண்டத்தை விற்றுட்டு போகிறது இல்லை பதிப்பு துறைன்றது. நான் எழுதிக்கின்னு வந்த எழுத்துக்களெல்லாம் நிப்பாட்டிட்டு நான் ஒரு பதிப்பு துறைக்கு வந்தேன். அந்த நெறிந்து தொகுப்பை படிக்கும்போது தான் அது நடந்தது. நிறைய கவிஞர்கள் நெறிந்து படித்ததுக்கப்புறம் கவிதை எழுதுத்தாங்க நிப்பாட்டினாங்க. யாரோ ஒருத்தர் கொஞ்சம் சொன்னார், நல்ல பிரபஞ்சனுடைய புகழ்பெற்ற ஒரு கோட் இருக்குது, கவிதைக்கு எதுனா நீங்கள் மதிப்பு செய்யணும், சேவை செய்யணும்னா நீங்கள் எழுத நிறுத்திடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய கவிஞர்களை அந்த மாதிரி ரொம்ப காத்திரமான கவிதைகள் வந்து நிப்பாட்டுச்சு. அந்த மாதிரியான ஒரு தொகுப்பு, அதுக்கான ஒரு நல்ல தேர்ந்த மதிப்புரையை வழங்கினாங்க.